அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4, 2, 2024 அன்று மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது. இதனுடைய நேரம் என்ன, செய்முறை என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன, எப்படி இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைத்ரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் நம்மளுக்கு வருகிறது. இப்போ நாளைக்கு 4/2/2004 அன்று நம்மளுக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது. முதல்ல இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன? குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். ஏன்னா நிறைய பேர் நிறைய டைம் சொல்கிறாங்க. இதில் எது உண்மையான நேரம் அப்படின்னா, நிறைய பேர் பஞ்சாங்கத்தை பற்றி பார்த்து சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கம்னு இருக்குது, அதையும் பார்த்து சொல்லுவாங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதற்குன்னே ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் பார்த்து சொல்லுவாங்க. இதனால தான் நேரம் முன்ன பின்ன மாறுபடுகிறது. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின்படி இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நாங்கள் கணித்து சொல்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய கடன்கள் முழுவதுமே அடைந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளையும் வழிகளையும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் முழுக்க நம்ம கடனை அடைவதற்கு மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ சேர்ப்பதற்கு நகை சீட்டு இல்லை சேவிங்ஸில் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அந்த டைமில் நாங்கள் உண்டியலில் ஒரு 1000 ரூபாய் போடுறோம் அப்படின்லாம் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை தசமி திதியோடு நம்மளுக்கு சேர்ந்து வருகிறது. சரி, என்ன நேரம்? இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகை 2 லட்சமாக இருந்தாலும் சரி, அது முழுவதுமாக அடைவதற்குண்டான வழிகள் பிறக்கும். இப்போ என்ன செய்யணும்? உங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் கோதுமை இருக்குது இல்லை, முழு கோதுமை மாவு இல்லைங்க, கோதுமையை நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதற்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோதுமையினால் ஸ்வீட்டு, ஏதாவது ஒரு ஸ்வீட், அப்பமாக இருக்கலாம், கோதுமை அல்வாவாக இருக்கலாம், இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்த ஏதாவது ஒரு ஸ்வீட் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் கவர் ஒன்று, ஒயிட் கலர் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாம் அதற்கு அந்த கவர் மேலே எவ்வளவு உங்களுக்கு கடன் தொகை இருக்குது. இப்போ நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் கவர் வச்சுக்கலாம். எனக்கு பைக் லோன் இருக்குது, ஹவுஸ் லோன் இருக்குது, வேறு எதற்காவது நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கடன் தான் இருக்குதுன்னா ஒரே ஒரு கவரும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கவரில் புணுகு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகளில் புணுகு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த புணுகை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கவரினுடைய 4 மூலைகளிலும் இந்த புணுகை தடவிக்கோங்க. தடவி அதை வச்சுக்கோங்க. அந்த கவரை வச்சுட்டு அதற்கு மேலே உங்களால் என்ன அமௌண்ட்டு அந்த கவருக்குள்ளார வைக்க முடியுமோ, 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு உதாரணம் ஒரு 100 ரூபாய் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய் நோட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த நோட்லேயும் இந்த 4 மூலைகளிலேயுமே இந்த புணுகை நீங்கள் தடவ வேண்டும். தடவி அதை நீங்கள் அந்த ஆஃபீஸ் கவர் வச்சுருக்கீங்களா அதுக்கு மேலேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஒரு கையில் கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமையை எடுத்துட்டு
நீங்கள் 16 முறை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் வசி வசி. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் வசி வசி. இந்த மாதிரி நீங்கள் 16 முறை இந்த கோதுமையினால் அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு கோதுமை எடுத்துக்கோங்க, இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி அந்த கவர் மேலே அந்த கோதுமையை போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 16 முறை செய்யணும். இப்போ நீங்கள் 5 கவர் வச்சுருக்கிறீங்க, 3 கவர் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு கவருக்கும் 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கோதுமையினால் அர்ச்சனை பண்ணினதற்கு அப்புறமாக நீங்கள் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையில உங்களுடைய மொத்த கடனும், இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது அப்படின்னு அந்த மொத்த கடனையும் அந்த பிரியாணி இலையில எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா விளக்கு, அந்த விளக்கில் நீங்கள் இதை எரிக்கணும். அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதியிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த இலையை உங்கள் வலது கையில் வச்சுட்டு மனசார உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக அந்த பிரியாணி இலையை அந்த விளக்குல எரிச்சிடுங்க. எரிச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் புணுகு தடவி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, கவரும் அந்த நோட்டும், அந்த நோட்டை எடுத்து அந்த கவருக்குள்ளார போட்டு ஒரு பத்திரமா ஒரு இடத்துல பூஜை அறையிலையோ செல்ஃப்லையோ உங்களுக்கு எங்கே பத்திரமா இருக்குதோ அந்த இடத்துல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அசல், நம்ம வட்டியை எடுத்து வைக்கக்கூடாதுங்க, அசலில் ஒரு பங்கை தான் நம்ம எடுத்து வைக்கணும். உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த அசலில் நீங்கள் அசலை கொடுக்கும்போது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுடைய கடன் முழுவதும் அடைந்து விடும். அதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க. இல்லை அக்கௌண்ட்டில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நாங்கள் இப்போ அக்கௌண்ட்லேயே தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கையிலெல்லாம் கொடுக்க முடியறதில்ல அப்படின்னா கூட நீங்கள் அந்த டைமில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3லேருந்து 4:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2000 ரூபாய் அசலில் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படி முடிஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நேரில் கொடுக்க முடிஞ்சாலும் சந்தோஷம். இல்லை எங்களுக்கு இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கோம், அந்த தேதியில் தான் போய் எங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க்கில் நீங்கள் போய் கட்டும்போது இந்த பணத்தையும் சேர்த்து கட்டி விடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் முழுவதும் தீரும். ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும், முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து